மேஜிக் 3ங்கிற ஒரு மால்ட் தயார் பண்ணுறோம். இந்த மேஜிக் 3ங்கிற மால்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா புரோட்டீன், அயர்ன், ஒமேகா 3. இந்த புரோட்டீன் வந்து ஜென்ரலாக வளர்ச்சிக்கும், அயர்ன் வந்து நல்ல உறுதியான உடம்புக்கும். நிறைய பேர் சென்னையில் வந்து ஒரு 25 வருஷமாக எங்கள்கிட்ட வாங்கி மகளிர் மட்டுமே இந்த வியாபாரத்தை பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போயிருக்காங்க. சாம்பாருக்கு ஒரு புளி கரைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இதுன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணி. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி 26ஆம் வருஷம் துவக்கத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார் பேச வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பேட்சில் வந்து லக்ஷ்மி அப்பளம் அப்படின்னு வந்து பேசியிருந்தாங்க. அதனுடைய நிறுவனர் பாலாஜி சார் வந்திருக்காரு. அவர் வந்து இன்றைக்கி நான் பேசணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவர் போன வாட்டி கொண்டு வந்ததை விட புது ப்ராடக்ட்லாம் ஆட் ஆன் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அவர் என்ன ஆட் ஆன் பண்ணி கொண்டு வந்திருக்காருன்னு உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நாங்கள் வந்து 25 வருஷமாக உளுந்து அப்பளம், வடம் ஐட்டங்கள், அரிசி அப்பளம், எவ்வரிசி வடம் இதெல்லாம் நம்ம தயார் பண்ணி ஒரிஜினலாக நல்ல ரா மெட்டீரியல் வாங்கி நாங்களே நேரடி மேற்பார்வையில் தயார் பண்ணி நம்ம வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து மார்க்கெட்டில் நிறைய இடத்துல இருக்குது. பொருளை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா அதனுடைய வித்தியாசங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் எல்லாருமே வந்து தயார் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து எங்களுடைய தரம் வசதின்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் உண்மையிலே நீங்கள் பார்க்கும்போது வாங்கி பார்த்தா தான் அதனுடைய வித்தியாசங்களை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இப்போ புதுசாக வந்து முதல்ல இந்த உளுந்து அப்பளங்கிறது வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியும். இந்த ஒரே மாதிரி தெரிஞ்சால் கூட நீங்கள் பொரித்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு உளுந்துக்கும் இந்த அப்பளத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இந்த ஜவ்வரிசி வடம் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியும், ஆனால் ருசி வேறு. இந்த வெங்காய வடம் வந்து சாம்பார் வெங்காயம் போட்டு பண்ணுறோம். அதுலேயும் ருசி நல்லா இருக்கும். இப்போ புதுசாக வந்து 2-3 பொருள்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மேஜிக் 3ங்கிற ஒரு மால்ட் தயார் பண்ணுறோம். இந்த மேஜிக் 3ங்கிற மால்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா புரோட்டீன், அயர்ன், ஒமேகா 3. இந்த புரோட்டீன் வந்து ஜென்ரலாக வளர்ச்சிக்கும், அயர்ன் வந்து நல்ல உறுதியான உடம்புக்கும், ஒமேகா 3 வந்து ஞாபக சக்திக்கு. இந்த ஞாபக சக்திக்கு வந்து குழந்தைகளுக்கும் படிக்கிற பசங்களுக்கு தேவை. வயோதிகம் வரும்போது ஞாபக சக்தி கொஞ்சம் குறையும். அதுக்கும் ஒரு பூஸ்டராக நம்ம தயார் பண்ணக்கூடிய இந்த மேஜிக் 3ங்கிற மால்ட்டு உபயோகமாக இருக்கும். நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக நம்ம உபயோகப்படுத்தின நட்ஸை வச்சு தான் இந்த இது வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எந்த விதமான விதைகளை நாங்கள் போடலை. காரணம் என்னென்னா விதைகளுக்கு வந்து ஒவ்வொரு விதைகளுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. அந்த தனித்தன்மையை நம்ம வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை பண்ணணும். அதனால் இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கோன்னா பாரம்பரியமாக எல்லாரும் சாப்பிட்ற ஒரு நல்ல நட்ஸை நாங்கள் வாங்கி அதை வந்து மால்ட்டாக தயார் பண்ணி கொடுக்குறோம். அதில் வந்து விலையும் கம்மியாக இருக்கும், பொருளும் தரமானதாக இருக்கும். எல்லா வயசுலையும் இதை சாப்பிடலாம். அடுத்து பலாப்பழ பவுடர்னு இருக்குது. இந்த பலாப்பழ பவுடர் வந்து இதையும் நீங்கள் சப்பாத்தி மாவில் கலந்து சாப்பிடலாம். அடுத்து இப்போது ரொம்ப சுலுவான ஒரு பொருள் ஒன்று வந்திருக்கு, இந்த புளி பேஸ்ட்டுன்ட்டு. இந்த புளி பேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா புளியினுடைய விலையை கிட்டத்தட்ட ஒன்றா தான் இது இருக்குது. இந்த புளி பேஸ்ட் நாங்கள் வாங்கி தான் வந்து ரீசேல் பண்ணுறோம். இதனுடைய இது என்னென்னு கேட்டிங்கன்னா புளியை கரைக்கும் போது உங்களுக்கு நேரம் ஆகும். அதே மாதிரி புளியில் வந்து சில இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கரைச்சி சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். இது அப்படி கிடையாது. இது அப்படியே 2 ஸ்பூனை போட்டு நீங்கள் குழம்போ ரசமோ அதை மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். விலையும் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு ஒத்து போகும். இந்த ப்ராடக்ட்லாம் வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணுறதுனால முதல் தரமான ரா மெட்டீரியல் இருக்குது. நீங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணலாம், வீட்டில் இருந்தே வியாபாரம் பண்ணலாம். இப்போ ஏன்னா ஆன்லைன் வந்திருக்கு. இது வந்து ஒயிட் லேபிள்லேயும் நாங்கள் தரோம், லேபிள் போட்டும் தரோம். நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் பண்ணாக்க உங்களுக்கு தேவையான அளவு தினம் உங்களுக்கு காசு கிடைக்கும். அது வந்து நிறைய பேர் சென்னையில் வந்து ஒரு 25 வருஷமாக எங்கள்கிட்ட வாங்கி மகளிர் மட்டுமே இந்த வியாபாரத்தை பண்ணி அவங்கவுங்க குடும்பத்தில் பசங்களை நல்லா வளர்த்து பெரிய லெவலில் கொண்டு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து எங்கள்கிட்ட சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த வயசில் நான் இந்த ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணுறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு 100 குடும்பங்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவா. இந்த அவா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பலரை வாழ வச்சோம்னா ஆண்டவன் நம்மளை பாதுகாப்போடு பார்த்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாலாஜி சார் மிக சிறப்பாக பேசினார்.
அவர் இது செகண்ட் டைம் நம்ம இடத்துக்கு வர்றாரு. ஃபஸ்ட் டைம் வர்றப்ப ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க வந்து பேசியிருந்தாங்க. இவர் அப்போவே பேச சொன்னேன், நான் பேசலாமா அப்படின்னாரு. ஆனால் இந்த முறை வர்றப்ப நான் பேசுகிறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காரு. எனிவே அவர் வந்து இப்போ இந்த வர பார்த்தீங்கன்னா புதுசாக பலாப்பழ பவுடர்னு ஒன்று கொண்டு வந்திருக்காருங்க. இந்த பலாப்பழ பவுடர் வந்து நம்ம சப்பாத்தி மாவில் இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. பாலில் கலந்து குடிக்கலாம் இல்லைங்களா? பாலில் கலந்து குடிக்கலாம், சப்பாத்தி மாவில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், தோசை மாவில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்ல சத்தான ஒரு விஷயம். பலாப்பழ பவுடர் இப்போ தாங்க நான் கேள்விப்படுறேன் ஃபஸ்ட் டைமாக. இது ஒன்று கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் ஏதோ மால்ட்டு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு. இது மேஜிக் மால்ட், அது பேர் பார்த்தீங்களா, மேஜிக் மால்ட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. இன்னும் லேபிள் போடலை, லேபிள் இனிமேல் தான் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. மேஜிக் மால்ட்டுன்னு ஒன்று பண்ணுறாரு. இது பால் அப்படியே கலந்து குடிக்கிறது, சூடான பாலில் அப்படியே கலந்து குடிக்கலாம். சூடான பாலில் நல்லா கலந்து குடிக்கிறதுன்னு சொல்கிறாரு. மேஜிக் மால்ட்டுன்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ரெண்டாவது சார்கிட்ட நானுமே நிறைய அப்பளமெல்லாம் வாங்கியிருக்கேன். போன ஒரு 2 பேட்சுக்கு முன்னாடி வந்து பேசினப்போ அப்பளம்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாரு. ரொம்ப சுவையாக இருந்ததுங்க ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் அவர்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா மற்ற இடங்களை விட விலை குறைவாக அவர் கொடுக்குறாரு. அதாவது காம்படிட்டிவ் இல்லாமல் இவர்கிட்ட நீங்கள் என்ன 4 ப்ராடக்ட் எவ்வளோ கொடுக்குறீங்க? 4 ப்ராடக்ட் வந்து 369 ரூபா, கொரியர் ஃப்ரீ. கொரியர் ஃப்ரீ. இது என்னென்ன ப்ராடக்ட்டுங்க? இது எது வேணாலும் வாங்கிக்கலாம். எனி 4 ப்ராடக்ட், எனி 4 ப்ராடக்ட் வாங்கினா 369 ரூபா கொரியர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாருங்க. இது ஏன்னா விலை தெரியாமல் கூட நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணாமல் இருப்பீங்க, அதுக்காக வந்து விலை இங்கே சொன்னேன் நான். அப்புறம் இந்த புளி பேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு சாம்பார் வைக்கிறோம், சொன்ன மாதிரி குழந்தைங்கள அவசரமாக ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் சாம்பாருக்கு ஒரு புளி கரைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இதுனா ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஒரு புளி சாதம் பண்ணிக்கலாம், ரசம் வச்சுக்கலாம், எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். எவ்வளோ ஈஸியான இதில் வந்து நார் அந்த மாதிரிலாம் எல்லாம் க்ளீன் பண்ணி பண்ணியிருக்காங்க. ருசியும் ரொம்ப நல்லா இருக்குது, தரமும் நல்லா இருக்குது, ருசியும் நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. மிக சிறப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய வடகம், சின்ன வெங்காயத்தில் பண்ணுறது இல்லைங்களா, சின்ன வெங்காயத்தில் பண்ணுற வடகம், இதுவும் நல்லா ருசியாக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருந்தாங்க, நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஜவ்வரிசி வடாமும் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குது. அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு விஷயம் அவர் புதுசாக சொன்னார் பாருங்கள், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோமே, நிறைய ஆட் கொடுக்குறோமே, ஆனால் நம்மளது வந்து எங்கேயோ வந்து ஒரு தடை இருக்குது. அது என்ன தடைன்னு நம்ம தெரியாமல் இருப்போம் இல்லைங்களா, அது என்னன்றது நம்ம டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பார்த்து சொல்ல முடியும் என்னால் அப்படின்னு சொல்லி சொன்னார். விருப்பப்படுறவங்க கேட்டுக்கலாம், அதுக்குமே ரொம்ப குறைவான சார்ஜ் தான் வாங்கிக்கிறேன்னாரு. ஸோ இந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அது சொல்கிறேன். அப்புறம் ரெண்டாவது அவர் அங்கே உட்காந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசினோம். அவர் வந்து சொன்னார், நான் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்து பண்ணுறேன், ரீசேல் பண்ணுறேன்றவங்களுக்கு கொடுக்குறேன்னு. அது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த வடகம் வத்தல்லாம் பண்ணி கொடுக்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவர் வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறோம் அப்படி சொன்னீங்க இல்லைங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி உங்கள்கிட்டருந்து வாங்கிக்குவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அவரை தொடர்பு கொண்டு என்ன மாதிரி வத்தல் வேணும், என்ன மாதிரி வடாம் வேணும்னு அவரை கேட்டுக்கிட்டு அவர் ரெசிபியெல்லாம் கொடுப்பாரு. அது மாதிரி ப்ராப்பராக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் வருமானம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 500 ரூபானா மாதம் 15,000 ரூபாய் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம். நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டாம். அவர் கேட்குற குவான்டிட்டியை நீங்கள் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா போதும். பாருங்கள், ஒரே ஒருத்தர்கிட்டேருந்து எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கிது இல்லைங்களா. உலகம் ரொம்ப பெருசுன்னு சொல்லலாம், சிறுசுன்னு சொல்லலாம். நமக்கு தேவையானதை இந்த காஸ்மிக் பவர் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது. நம்ம தேடிட்டு இருக்க ஒரு விஷயம் நம்மளை தேடி வருதுன்னும் போது அதை சரியானபடி நம்ம பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய ஆசை, வேண்டுகோளும் கூட. எனிவே மிக்க நன்றி சார்.